வறுமையினால ரொம்ப பசியால சோர்வுற்ற ஒரு பையன் ஒரு நாடக கொட்டாய்க்கு வெளியே வந்து படுத்துறான். அவனை பார்த்த ஒரு பணக்காரர், நாடகம் பார்க்க வந்த ஒரு பணக்காரர் அவனை கூப்பிட்டு, தம்பி இங்க விட்டுட்டு போற குதிரை எல்லாமே யாராவது திருடிட்டு போயிடுறாங்க, நீ என் குதிரையை பார்த்துக்கோ, வெளியே வந்தவொடனே உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இந்த பையனுக்கு ஆச்சரியமா இருந்தது, இப்படி கூட சம்பாதிக்கலாமான்னு. வெளியே வந்த பணக்காரருக்கு அவருடைய குதிரையை அடையாளம் தெரியல. ஏன்னா இந்த சின்ன பையன் அந்த குதிரையை நல்லா குளிப்பாட்டி அது மேலே இருந்த உட்கார்ற இடத்த எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தான். பைசா கொடுக்குறேன்னு சொன்னவர் பணத்தை கொடுத்துட்டு போனாரு. இப்படியே அவனை பற்றி பலர் கேள்விப்பட்டு நாடகம் பார்க்க போகும்போது இவன்கிட்ட குதிரைகளை விட ஆரம்பிச்சாங்க. இவன் நல்லா சம்பாதிச்சு வேலைக்கு ஆட்களை வைக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நாடகம் பார்க்க உள்ளே போனான். அந்த நாடகங்களை பார்த்து பார்த்து அவனும் நாடகம் எழுத ஆரம்பிச்சான். பெரிய ஆளானா. இது யார் தெரியுமா? வில்லியம் ஷேக்ஸ்பியர், நாடக உலகின் மகாராஜா அப்படின்னு கூட நம்ம அவரை சொல்லலாம். சின்ன பையனா அவனுடைய வறுமையே நினைச்சிட்டு அவன் எதுவுமே செய்யாம இருந்திருந்தா உலகமே போற்றும் ஒரு நாடக எழுத்தாளரா அவன் மாறி இருக்க முடியாது. நம்ம நிலைமை மாறணும்னா நம்ம தான் உழைக்கணும்.